என்னுடைய அரசியல் பயணம் ஏனென்றால் 2011 நான் டிசைட் பண்ணேன், இனிமேல் எந்த தேர்தலையும் நாம் நிற்கிறது இல்லை அப்படின்னு. நான் முதல்ல தேர்தலில் நின்னது 1989 வருஷம் மயிலாப்பூரில் சுயேட்சை வேட்பாளராக நின்றேன். 1985 என்னுடைய அரசியல் பயணம் ஆரம்பிச்சது. அதை பற்றி நான் அப்படியே சொல்லிட்டு வரேன். என்னுடைய நண்பர் டிவிஎஸ் சோமுன்னு ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டர், திருப்பூர் சொந்த ஊர். அவர் அங்கே வந்ததுலேருந்து, அங்கேருந்து இங்கே சென்னைக்கு வந்ததுலேருந்து எனக்கு நல்ல பழக்கம். ஒரு நேர்மையான பத்திரிகையாளர், மனசில் என்ன பட்டதோ அதை சொல்லுவார். ஆனால் நீ கொடுக்குற பணத்துக்காக நான் இதை சொல்லுவேங்கிற ஆங்கிளில் போகாத ஒரு பத்திரிகையாளர் சோமு. ஸோ அவர் தான் சொன்னார், என்ன சார் உங்கள் அரசியல் விஷயத்த நீங்கள் ஒரு புக்காக போடலாமேனாரு. சார் எனக்கு உட்காந்து எழுதுறது கஷ்டம், நான் எவ்வளோ வேணால் பேசுவேன், நீங்கள் பேசுங்க சார், அப்புறம் அதை எடுத்து பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. சரி, இது எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான். இப்போ ஜென் கிட்ஸ் எல்லாம் கூட வந்திருக்காங்க. அதில் நிறைய பேருக்கு நான் சினிமா நடித்ததே தெரியலன்னா, ஐயோ நீ எப்படி தெரிஞ்சுக்காத போகலாம் அப்படின்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா என்னுடைய 8 வயசு பேரனுக்கு நான் என்னென்ன படம் நடித்தேன்னு தெரியும் பொழுது அது எனக்கு போதும். அதனால் அவங்க தெரிஞ்சுக்கலையே, இவங்க என்ன தெரிஞ்சுக்கலையே, அதெல்லாம் பற்றி கவலைப்படுறதுக்கு டைமும் இல்லை, எனக்கு அதை பற்றின அவசியமும் இல்லை. அரசியல், இந்த அரசியலுக்குள்ள எப்படி நான் வந்தேன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் அதிகாரம் என்பது என்னன்னு சொன்னால், சமூக சேவை செய்வதற்கு அங்கீகாரம் உள்ள ஒரு இடம், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒரு பைசாக்கு அது நமக்கு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். எங்கள் அப்பாவை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரோஜா படத்தில் வெள்ளப்பணியாரம் கேட்டு ஆக்ட் பண்ணவர், எப்போவுமே என்னுடைய பின்னாடி இருந்து என்னை வழிநடத்தி கொண்டு வருகிறவர். 86,000 பாட்டில் ரத்தம் சேமித்து கொடுத்தவர் லயன்ஸ் கிளப் வழியாக. திரைத்துறையினர் ஃபிஃப்சின்னு வச்சுருக்காங்களே, அந்த ஃபிஃப்சி பேர் வைப்பதற்கு எங்கள் அப்பாவும் எம்பி சீனிவாசன் 2 பேரும் தான் காரணம். பல படங்களுக்கு அப்பா லேபில் ப்ராசஸிங்கில் இருந்து தியேட்டருக்கு பிரிண்ட்டு வரும் இல்லையா, அந்த பிரிண்ட்டு போடக்கூடிய அந்த இன்சார்ஜாக இருந்திருக்கார். அப்புறம் சிலோனில், அதாவது நம்ம ஸ்ரீலங்காவில் 1960 68 வரைக்கும் கிட்டத்தட்ட 9 வருஷம் அங்கே இருந்து அங்கே ஒரு லேப் செட் பண்ணி அங்கே இந்தியாவிலேருந்து சிலோனுக்கு போகிற எல்லா படங்களையும் பிரிண்ட் எடுத்து அங்கே தியேட்டர்ஸ்க்கு அனுப்புகிற அந்த லேபை செட் பண்ணது எங்கள் அப்பா தான். அப்புறம் இங்கே சென்னைக்கு வந்த பிறகு சென்னையில் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் லேபரேட்டரி ப்ராசஸிங் விஷயத்தில் அப்பா ஒரு அட்வைசராக, அதே சமயத்தில் விசிட்டிங் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணியிருக்கார் அப்பா. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், என்ன விஷயங்கள் என்ன பாரம்பரியம் அப்படிங்கிறதுக்காக. எங்கள் அப்பா ஆரம்பத்துலேருந்தே ஒரு விஷயம் தான் சொல்ல, பெருசாக படிக்காட்டால் கூட பரவாயில்ல, ஒழுக்கமாக இருக்கணும் அப்படிம்பாரு. எங்கள் அப்பா இறக்குற வரைக்கும் அவர் ஒரு ட்ராப் லிக்கர் கூட சாப்பிட்டது கிடையாது, சிகரெட் குடிச்சது கிடையாது. இன்னி வரைக்கும் நானும் ஒரு ட்ராப் லிக்கர் கூட சாப்பிட்டது கிடையாது, சிகரெட் குடிச்சது கிடையாது. இது எதற்காக நான் சொல்கிறேன்னு சொன்னால், இது இந்த குலத்தளவே ஆகுமாம் குணம், இந்த ஜாதியெல்லாம் இல்லை, வம்சமாக நம்ம வருது. எங்கள் அப்பா எங்கள் தாத்தாக்கு நமஸ்காரம் பண்ணுறத, பாட்டிக்கு நமஸ்காரம் பண்ணுறத நான் பார்க்கும்போது, நானும் என் மனைவி எங்கள் அப்பா அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணுறோம். அதை பார்க்கும்போது என் பேரன் பேத்திங்க, என் பையன் எல்லாம் எங்களுக்கு பண்ணுறது. இதெல்லாம் இதுதான் வம்சமாக வருது. இதைத்தான் நாம் சொல்லிக் கொடுக்கணுமே தவிர அதை தாண்டி பெருசாக ஒன்றும் சொல்ல வேண்டியதே இல்லை. சட்டத்தை மதித்து நடக்கணும். சட்டத்தை நாம் மதித்து நடந்தால் சட்டம் நமக்கு பாதுகாப்பு. நான் படித்தது டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், போஸ்ட் டிப்ளமா இன் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் இன்ஜினியரிங் அட் சென்னை தரமணியில் இருக்கிற பாலிடெக்னிக்கில், சவுத் ஈஸ்ட் ஏஷியாலே த பிக்கஸ்ட் பாலிடெக்னிக். அங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் தான் பெரிய ஃபோட்டோகிராஃபர், சினிமாவை பற்றி தெரிந்தவன். டெய்லி கட்டடிச்சுட்டு திருவான்மியூர் தியாகராஜா படத்து அந்த தியேட்டரில் போய் 25 பைசா தான் டிக்கெட்டு,
டென்ட்டு கொட்டை அப்போ நாங்கள் கொடுத்த 25 பைசாவே சேர்த்து வச்சு தான் அவர் கல் கட்டடமாக மாற்றி சினிமா தியேட்டராக மாற்றினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அந்த தியேட்டர் தான் ஏன் போவேன் அப்படின்னா, அதுதான் கரெக்டாக காலேஜ் விடுற 5 மணிக்கு அந்த தியேட்டர்லேயும் படம் விடுவாங்க. ஸோ வீட்டுக்கு வரும்போது கரெக்டாக இதுக்கு இருக்கும் அப்படின்னு நான் அந்த காலேஜுக்கு மந்தவழியிலிருந்து என்னுடைய சைக்கிளில் தான் போவேன். அந்த சைக்கிள் எங்கள் தாத்தா பாட்டி ஊர்லேருந்து வர உறவுக்காரங்கள்லாம் கொடுத்த காசில் சேர்த்து வச்சு 500 ரூபாய்க்கு வாங்கின ஹெர்குலஸ் சைக்கிள். இதுதான். இதை தவிர ஒன்றும் இல்லை. ஏன்னா 6வது படிக்கிறதுலேருந்தே ஒரு 10 ரூபா பேட்டா ஸ்லிப்பர் அதுவும் இது மாதிரி வாங்கினது. எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த வழக்கம், அடுத்தவங்கக்கிட்ட எதுக்கும் காசு எதிர்பார்க்கக்கூடாது, நாம் உழைப்பில் நம்ம வாழ வேண்டும். இதுதான். அதன் பிறகு 1969 19 வயசு பாலிடெக்னிக் முடிக்கும் பொழுதே எங்கள் அப்பா ரேடியோ சிலோன் கமர்ஷியல் ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷனுக்கு இங்கே தமிழ்நாட்டில் அதோடைய கிளை ஹெட்டாக அப்பா பொறுப்பு ஏற்றுக்கொண்டார். ரேடியோ அட்வர்டைசிங் சர்வீசஸ். அப்போ இந்த சினிமா பாட்டெல்லாம் வரும். அந்த சினிமா பாட்டெல்லாம் ரேடியோ சிலோனுக்கு அனுப்பிச்சு அங்கேருந்து பாடுறது. அப்போ தான் நிறையா அந்த பாட்டுக்கள்லாம் நிறைய நேரம் லெங்க் இருந்ததுன்னா அதை ரெக்கார்டாக பண்ணணும்னா 3 மினிட்ஸ் 10 செகண்டுக்கு கட் பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு அதை நானே பண்ண ஆரம்பித்தேன். எல்லாம் நமக்கு இதோ கட்ட விரல் தான் என்னுடைய குரு, ஏகலைவன் மாதிரி தான். நிறைய பேர் சொல்லுவாங்க எஸ்வி சேகர் ஒரு சுயம்பு அப்படின்பாரு. ஆனால் அந்த சுயம்புவை உருவாக்கியது எஸ்வி வெங்கட்ராமன் அலமேலூர் தம்பதியினர். அண்ட் எங்கள் அப்பா பள்ளிக்கூட நாட்கள்லேருந்து, அதாவது என்னுடைய பள்ளிக்கூட நாட்கள்லேருந்து என்னை எல்லா விஷயத்துக்கும் என்கரேஜ் பண்ணினார். எனக்கு 11 வயசில் ஸ்கூட்டரை கட்டி கொடுத்தார். ஆனால் 18 வயசு வரைக்கும் லைசன்ஸ் வாங்குற வரைக்கும் ஓட்டக்கூடாதுன்னு சொன்னார். கற்றுக் கொடுத்தார். ஃபோட்டோகிராஃபி 12 வயசில் கற்றுக் கொடுத்தார். எங்கள் சித்தப்பா கல்யாணத்தை நான் தான் ஃபோட்டோ எடுத்தேன். அந்த மாதிரி பல விஷயங்கள். டேப் ரெக்கார்டர் வந்தது பாம்பேலேருந்து. நானே ரெக்கார்டிங் பண்ணுறேன்னு சொல்லி காக்காலாம் விரட்டிட்டு ஒரு ரெக்கார்டிங் பண்ணி பாம்பேக்கு அமிச்சா. நாங்கள் ஒரு ரஃப்பாக தானே ரெக்கார்ட் பண்ண சொன்னோம், ஏன் ஃபைனல் ரெக்கார்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா, இவ்வளோ தானா ரெக்கார்டிங் அப்படின்னு கற்றுக்கிட்டேன். நான் இது வரைக்கும் 1000 ஜிங்கிள்கள், அதாவது ரேடியோ விளம்பரங்களுக்கு பண்ணியிருக்கேன். சென்னை விவித் பாரதியில் முதல்ல வந்த விளம்பரம் நான் பண்ணினா தான் லிப்டன் ரூபி டஸ்ட் டீ. அதே போல் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு ஃபஸ்ட்டு அவர் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி என் பேர் ரஜினிகாந்த், பாலச்சந்தர் தான் எனக்கு இந்த பேர் வச்சாரு அப்படின்னு சொல்லி அபூர்வ ராகங்களில் அவர் என் ஸ்கூட்டரில் அழைச்சிட்டு என்னுடைய ரெக்கார்டிங் தியேட்டரில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ப்ரோக்ராம் 150 கட்டு ஒட்டி பண்ணி அதை ப்ராட்காஸ்ட் பண்ணேன். கமல் என்னுடைய நல்ல நண்பர். நானும் கமலும் ஆரம்பத்தில் நான் இங்கேருந்து கமல் வீட்டுக்கு ஸ்கூட்டரில் போய் அங்கே ஸ்கூட்டரை வச்சுட்டு அங்கேருந்து சஃபியா தேட்டருக்கு நடந்து போய் படம் பார்த்துட்டு வருவோம். ஏன்னா அது வரைக்கும் தான் பெட்ரோல் இருக்கும். அப்போல்லாம் பெட்ரோலில் ஜாஸ்தி, ₹1.45 1 லிட்டர். அதுக்கே பிரச்சனைன்னா பாருங்கள். அந்த மாதிரி தான். அதனால் இதெல்லாம் நான் ஒன்றும் அப்படியே தங்க தாம்பாளத்தில் அப்படியே தங்க ஸ்பூனில் சாப்பிட்டு வளர்ந்தவெல்லாம் கிடையாது. எங்கள் அப்பா சென்னைக்கு 1950 நான் பிறக்கும்போது வந்தவர். 50 ரூபா சம்பளத்தில் வாழ்க்கையை ஆரம்பித்தார். சகோதரிகளுக்கு கல்யாணம், சகோதரனுக்கு கல்யாணம், வயது முதிர்ந்த தாயார் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்ந்தவர் தான் எங்கள் அப்பா. அதனால தான் என்னுடைய கல்யாணம் முடிஞ்சால் கூட தனி கொடுத்தனுங்கிற ஒரு வார்த்தையை தவிர நீ எதை கேட்டாலும் நான் சரி அப்படின்னு சொல்லுவேன் தான் என் மனைவி கிட்ட. உமா மகேஸ்வரி அவை யாருன்னு சொன்னால் பிரபல இசையமைப்பாளர் ஜி ராமநாதன் அவர்களுடைய பேத்தி. உத்தமபுத்திரன், வீரபாண்டிய கட்டபொம்மன், கப்பலோட்டிய தமிழன், இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் இசையமைத்து ரஷ்யாவில் போய் விருது வாங்கினவர் அவர். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சாதாரண ஒரு பிராமண நடுத்தர வர்க்கத்தை குடும்பத்தை சேர்ந்தவன் தான் இந்த எஸ்வி சேகர். என்னுடைய கலாச்சாரத்தையும் ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் எதற்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு ஸ்ட்ராங் கொள்கை. ஆனால் என்னால் யாரோட வேணால் நண்பனாக இருக்க முடியும். அவன் என்ன கறி சாப்பிட்டாலும், பனிக்கறி சாப்பிட்டாலும் சரி, மாட்டுக்கறி சாப்பிட்டாலும் அவன் பக்கத்தில் உட்காந்து என்னால் சாப்பிட முடியும். நட்பு வேறு. ஆனால் என் கொள்கையை நான் யாருக்காகவும் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டேன். அதனால தான் எந்த அரசியல் கட்சியும் என்னை ரொம்ப நாள் வச்சுக்க மாட்டாங்க. இதுக்காக நான் தனியாக கட்சி ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சில பேர் கேட்கலாம். இது சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிற மாதிரி.
ஏதாவது ஒரு கட்சியில் சேர்ந்து திடீர்னு தலைவராகி ஒரு 3 வருஷம் தன்னைத்தானே ப்ரமோட் பண்ணிக்கிட்டு மாதம் 1 கோடி ரூபா அதுக்காக செலவழித்து எல்லா இடத்துலையும் பணம் வாங்கி அப்புறம் மாதம் எனக்கு சாப்பாட்டுக்கே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க அப்படிலாம் சொல்லிக்கிட்டே ஒரு 3000 கோடி ரூபா வரைக்கும் சேர்த்து தனியாக கட்சியை ஆரம்பிக்கலான்னு ஆரம்பித்து அப்புறம் கட்சிக்கு இப்போ எல்லோரும் சேர்ந்தப்புறம் இது கட்சி இல்லை, இது சமூக சேவை அமைப்பு அப்படிலாம் சொல்கிறதுக்கு எனக்கு மனசு வராது. ஏன்னா நான் ஒழுக்கமாக வளர்க்கப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்த ஒரு ஒழுக்கமான சட்டத்தை மதித்து நடக்கக்கூடிய ஒரு நபர். ஓகே, அரசியல் கதைக்கு போகலாமா? ஓ, முன்கதையே இவ்வளோ பெருசு இருக்கே, அவ்வளோ சுருக்கமாக அரசியல் கதையை சொல்லிட்டு போகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. ஒரு ட்ராமாவில் ஒரு டைலாக் வரும், சுருக்கமாக சொல்லுப்பா. கண்டிப்பாக சொல்கிறேங்க, ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிமா சுருக்கமாக சொல்கிறதே 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான். ஆனால் என்னென்னா, ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிகிட்டு இருக்கும்போது நமக்கு ஞாபக மறதி இல்லாமல் எவ்வளோ ஞாபகம் இருக்கோ அது வரப்போகுது. இது நான் என் வாயினால் கொடுக்கக்கூடிய ஒரு வாக்கு மூலம் தான். இதில் பொய்யெல்லாம் கலந்து நான் பெரிய ஹீரோன்னு காட்டிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சினிமாலேயே நான் நகைச்சுவை படங்களில் தான் ஹீரோவை தவிர ஆக்ஷன் ஹீரோலாம் நான் இல்லை. அதனால் இப்படி ஆரம்பித்தது 1985. நான் 1979 பாலச்சந்தர் சார் என்ன வறுமையின் நிறம் சிவப்பு படத்தில் அறிமுகப்படுத்திட்டாரு. அதுக்கு முன்னாடியே நினைத்தாலே இனிக்கும்ல ஒரு சீன் ரஜினியோட நான் ஆக்ட் பண்ணேன். அது எங்கள் வீட்டில் என்னுடைய ரெக்கார்டிங் ஸ்டூடியோவில் எடுத்தது. 1974 நான் என்னுடைய நாடக குழு நாடக பிரியாவை 72 வி கோபாலகிருஷ்ணன் அவருடைய ட்ராமா ட்ரூப்போட சிங்கப்பூர் மலேசியாவுக்கு போய் அங்கே ஏற்பட்ட சில சம்பவங்களால் நம்மளே ஒரு ட்ரூப் ஆரம்பித்து என்ன அப்படின்ட்டு கப்பல்லையே MV சிதம்பரம்ங்கிற கப்பல் நடுக்கடலில் தண்ணிக்கு மேலே நாங்கள் அங்கேயே கேப்டன்கிட்ட ஒரு தேங்காய் வாங்கி பூஜை போட்டு ஆரம்பித்த குழு தான் நாடக பிரியா. தண்ணியில் ஆரம்பித்தாலும் இன்னி வரைக்கும் ஸ்டடியாக போய் கொண்டிருக்கிறது. 51 வருஷம் ஆச்சு. 7100 நாடகங்களுக்கு மேலே நடத்திட்டோம். ஓகே, இதெல்லாம் என்னுடைய கலைத்துறை. சினிமாவில் ஆரம்பித்தாச்சு, வறுமை நிறம் சோப்பு, அப்புறம் அப்படியே படங்கள் பண்ண ஆரம்பித்தேன். மணல் கயிறு, சிம்லா ஸ்பெஷல், பயணங்கள் முடிவதில்லை, கோபுரங்கள், எல்லாம் ஹிட் ஃபிலிம்ஸு. நான் ஒரு 95 படம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு 70 படம் 100 டேஸ் சில்வர் ஜூப்ளி ஃபிலிம்ஸ். இப்போது 100 டேஸுங்கிறது ரொம்ப அதிசயம். சில்வர் ஜூப்ளிங்கிறது 25 ஷோ நடந்ததுன்னா அது சில்வர் ஜூப்ளி அப்படி இருக்குது. நான் சொல்கிறது 25 வாரங்கள் ஓடினது. பூவே பூச்சியோடவா, பயணங்கள் முடிவதில்லை, நிறைய படம் சொல்லிட்டு போகலாம். ஓகே, இதெல்லாம் தான் நம்முடைய அந்த அரசியல் வரத்துக்கு உண்டான அந்த பாப்புலாரிட்டி வரும்போது நம்ம என்ன பண்ணேன், நம்ம தேர்தலில் எல்லாரையும் தேர்ந்தெடுத்துட்டு அப்புறம் இவன் ஊழல் அவன் ஊழல்னு கத்துறோம். அதுக்கு முன்னாடி நல்லவங்க யாருன்னு தெரியுதோ அவர்களுக்காக நம்ம பிரச்சாரம் பண்ணுவோம் அப்படின்னு. கட்சிகள்லாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கொள்கை, 234 தொகுதியில் 234 கட்சியை சேர்ந்த 234 நல்லவங்க நின்னால் அது கூட நல்ல ஆட்சியை தான் கொடுக்கும். கூட்டமாக இருந்து திருடங்களாக இருக்கிறதுக்கும் கூட்டமாக இருந்து கொள்ளக்காரங்களாக இருக்கிறதுக்கும் கூட்டணி அமைத்து. என்னுடைய நண்பர் நெல்லை வசந்தன் ஒரு கவிதை எழுதியிருப்பார், வெளியே கூட்டு சேரா கொள்கை, உள்ளே கூட்டு சேர்ந்து கொள்ளை. இதுதான் அரசியல்னு போட்டிருப்பார். அதுக்கு தான் இன்றைக்கி அடிச்சுக்கிறாங்க எல்லாரும். என் கட்சிக்கு ஆளுங்கட்சிக்கு போயிடணும், நம்ம ஆளுங்கட்சிக்கு போயிடணும், அப்போ தான் சம்பாதிக்கலாம். எப்போவுமே ஆளுங்கட்சியில் இருக்கணும். அது இதே நான் அப்போல்லாம் காங்கிரஸுக்கு மாட்டுப்பெட்டியில் ஓட்டு போடுங்கள் அப்படின்னு கத்திக்கிட்டே போவாங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போது மாட்டுப்பெட்டியில் ஓட்டு போடுங்கள். என்னடா அது, இவங்க கத்திட்டே போகும்போது நாங்கள்லாம் நினச்சோம், நானே எங்கள் அத்தை பசங்க எங்கள் அத்தை பசங்க இல்லை, எனக்கு 6 அத்தை பசங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா நடராஜன், முரளி, ராஜாராம், சீதாராம், ஜெயராம், ரகுராம், எல்லாருமே. என்னன்னா எனக்கு ரகு என்னோட சின்னவன், ஜெயராமன் நானும் ஒரு 6 மாதம் டிஃப்ரென்ஸு, ராஜாராம், சீதாராம், அது மாதிரி எல்லாம். அதனால் நாங்கள் எல்லோரும் ஒன்றா, நான் ட்ரிப்ளிகனில் அவங்க SMV கோயில் ஸ்ட்ரீட்டில் இருந்ததுனால இங்கேருந்து நான் அங்கே போயிடுவேன்.
அத்தை வீட்டில் 7வது பையனா நம்ம அங்கேயே உட்காந்து சாப்பிட்றது இது பண்ணுறேன். அப்புறம் கலைவாணர் அரங்கத்துக்கு போய் 50 பைசா கொடுத்தா சினிமா பார்க்குறது. சினிமா தான் ஆரம்பத்துலேருந்து. அப்புறம் லாரல் அண்ட் ஆடி, ஜெரி லூயிஸு, சார்லி சாப்ளின், அந்த மாதிரி படங்கள் இதெல்லாம். அப்போ இந்த 85 யோசித்து பார்த்தபோது ஒரு 10 பேர் வரைக்கும் நான் பேசினேன். இவங்கெல்லாம் நல்லவங்க அப்படின்னு. அதில் ஒரு 2-3 பேர் இவங்க நல்லவங்களாம் நடிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் தெரியும். ஆனால் நான் பேசினா எல்லாரும் ஜெயிச்சிட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஜனங்கக்கிட்ட போய் இவங்க நல்லவங்களை போட்டு போடுங்க. நம்மளை ஆளக்கூடியவர்கள் நம்மை விட நல்லவனாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதில் அப்படி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 1989 அப்போ அதிமுக 2-3 பிளவுபட்டது. அதிமுக ஜே, அப்புறம் அந்த 4 அணி அதெல்லாம் இருந்தபோது சரி இத்தனை பேர் நிற்கிறாங்க, நம்ம ஏன் சுயேட்சையாக நிற்கக்கூடாது, மயிலாப்பூருக்கு தானே சுயேட்சையாக நிற்போம் அப்படின்னு சொல்லி 89 நான் சுயேட்சையாக மயிலாப்பூரில் நின்னேன். என்னை எதிர்த்துன்னு சொல்ல மாட்டேன். மயிலாப்பூரில் அப்போது இன்னொரு சுயேட்சையாக நின்றவர் மிகப்பெரிய பிரபலம், தமிழ்நாட்டுடைய இடைக்கால முதலமைச்சராக இருந்த திரு நெடுஞ்செழியன் அவர்கள். அவருக்கு சின்னம் தென்னை மரம். அதனால் ஒரு சைக்கிள் ரிக்ஷாவில் தென்னை மரத்தை மாடலில் பண்ணி அதை கட்டிக்கிட்டு போட்டுக்கிட்டே போவார். அப்போ தான் இந்த ரெட்டப்புறா, அதில் ரெட்டப்புறா நிற்கும்போது அதில் நமக்கு மயிலாப்பூரில் நின்ன வேட்பாளர் எப்போவுமே தண்ணி அதை 3 விரல் காட்டுவார். அவருக்கு 2-3 தெரியாத மப்பு அந்த மாதிரி. அப்போல்லாம் வந்து ஓட்டு சீட்டு இது கிடையாது. எனக்கு கொடுக்கப்பட்ட சின்னம் பானை சின்னம். பானை சின்னம் கொடுத்தாங்க. அப்போ வந்து 10 ஓட்டு போடுங்கம்மா ஓட்டு பானை சின்னத்துலன்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டை மட்டும் கேசட்டில் ரெக்கார்ட் பண்ணேன். நம்மளே சவுண்ட் இன்ஜினியராக இருக்கிறதுனால ஒரு 10 கேசட் ரெக்கார்ட் பண்ணேன். ரெக்கார்ட் பண்ணி கேசட்டில் வந்து கரெக்டாக 3 நிமிஷம் வரும். எல்லாருக்கும் வணக்கம், ஒரு 3 நிமிஷம் பொறுத்துக்கங்க இந்த சவுண்டை. இதனால் ஏதாவது இடைஞ்சல் ஏற்படுதா மன்னிப்பு கேட்குறேன். நான் தான் எஸ்.வி. சேகர். நான் இந்த தொகுதியில் நிற்கிறேன். எம்எல்ஏங்கிறது ஒரு மெஜிஷியன் கிடையாது. உங்களுடைய குறைகளை சட்டமன்றத்துக்கு எடுத்து சென்று அதை நிவர்த்தி செய்ய முயற்சி பண்ணுவேன். லஞ்சம் வாங்க மாட்டேன். ஆர்த்தி தட்டில் போய் ஒரு 10 ரூபா கூட போட மாட்டேன். அது கடைசி வரைக்கும் நான் கடைபிடித்தேன். போட மாட்டேன்னா போட மாட்டேன். அதே சமயத்தில் ஒருத்தர்கிட்ட கூட 1 பைசா எந்த வேலைக்காகவும் நான் வாங்கினதும் கிடையாது. அவசியமும் எனக்கு இல்லை. கடவுள் அப்படி வைக்கல என்ன, அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அப்போ நிற்கும்போது என்னுடைய ஆலோசகர், அரசியல் ஆலோசகர், அஸ்ட்ராலஜர் திரு பார்த்தசாரதி, ட்ரிப்ளிகேனில் இருந்தார். அவர் பார்சாதி கோயில் பக்கத்துலேயே பார்சாதி. அவர் பெரிய ஜோசியர். முகத்தை பார்த்த உடனே அவர் நம்ம என்ன ராசி நட்சத்திரம்னு சொல்லக்கூடியவர். அவருடைய பொண்ணு மைத்ரேயி இப்போ பெரிய டான்ஸராக இப்போ ஃபேமிலியில் செட்டில் ஆகிட்டா. அந்த பொண்ணுக்கு ஒரு அப்போ 6-7 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. அந்த பொண்ணு சொல்லும், அப்பா பூச நட்சத்திரத்துக்காரர் வராருப்பா அப்படிங்கும். அந்த அளவுக்கு அந்த தேவகவுடா பார்சாதி அவர்களுக்கு ரொம்ப நல்ல நண்பர். நம்முடைய இந்தியாவினுடைய பிரதமராக கொஞ்ச நாளைக்கு இருந்தார். அது இருந்த நேரத்தில் தேவ கவுடான்னு வச்சாரோ, கவுடான்னு கவுத்துட்டாங்க அவரை. அதுதான். அப்புறம் சுப்பிரமணிய சாமி அவருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அதனால் எனக்கும் நல்ல நண்பர். நம்மளை பற்றி என்ன பேசிக்கிறாங்க மிஸ்டர் சேகர் அப்படிம்பாரு. இல்லை நீங்கள் ஆட்சியை கவுக்கிறேன்னு சொன்னீங்களா, ஆனால் எந்த வருஷம்னு சொல்லலையா, அதான் கன்ஃபியூஷனில் இருக்காங்க அப்படிம்பாரு. அப்படிம்பார். தெரியும், எல்லாருக்கும் கொஞ்சம் நாளில் தெரியும் அப்படிம்பார். அவர் ஒரு ஸ்டைல். அவர் வேற ஒரு கோர்ட்டிலேயே சேலஞ்ச் பண்ணக்கூடிய எல்லாரையும் அந்த மாதிரியான அது. அங்கே உட்காந்து நாங்கள்லாம் பேசிட்டு இருக்கோம். அப்போ அவரை கேட்டேன், என்ன சார் தேர்தலில் சுயேட்சையாக நிற்கிறதுன்னு இருக்கேன், என்ன பண்ணலாம்? உங்களுக்கு அரசியல் இருக்கு, ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த தேர்தலை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்ன ஜெயிச்சிருவேன் நான். நீங்கள் ரொம்ப கௌரவமாக தோப்பீங்க அப்படின்னு. தோக்கிறதுல என்ன கௌரவமாக தோக்கிறது அப்படின்னு யோசித்து பார்த்தேன். அப்புறம் அந்த தேர்தலில் நான் ஒரு பெரிய தொகை செலவழித்தேன். 8000 ரூபாய் மொத்தம். 8 இடத்துல மீட்டிங், ஒவ்வொரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் மீட்டிங் போடுவேன். மீட்டிங் முடிஞ்ச நான் மாத்திரம்தான் ஸ்டேஜ் ஏறுவேன். ஒரே ஒரு மைக்கு தான் வச்சுருக்கோம், ஒரு சேர் கூட போட்டிருக்காது. நான் ஏறுவேன், ஆடியன்ஸ் கிட்ட ஒரு 45 நிமிஷம் பேசுவேன், வணக்கம் போட்டு இறங்கிடுவேன். பானை சின்னத்தில் ஓட்டு போடுவேன்னு சொல்லிட்டு இறங்கிடுவேன். அந்த மீட்டிங்க்கு மைக்கு வச்சவரில், தம்பி அதெல்லாம் ஒன்றும் வேணாம்,
நல்லா ரொம்ப நேர்மையாக இருக்கீங்க, உங்கள் காசுலாம் வேணான்ட்டுருவாங்க. அந்த மேடை போட்டவன் சில சமயம் பணம் வேண்டாம்னு சொல்லுவாங்க. போஸ்டர் வந்து அதில் போஸ்டர் 2000 ரூபாய்க்கு அடித்தேன். அப்போ பானை சின்னத்தில் ஓட்டு போடுவேன், அவ்வளோதான். வேறு எதுவுமே நேர்மையான அரசியலுக்கு. நான் பேண்ட் சட்டை போட்டுட்டு தான் வருவேன், வேஷ்டி கட்டிட்டுலாம் அசம்பிளிக்கு போக மாட்டேன். அதனால் மயிலாப்பூர் எம்எல்ஏ வேஷ்டி யாராவது உருவிட்டாங்கங்கிற கெட்ட பேர் உங்களுக்கெல்லாம் வராது. இப்படி தான் ஜனங்கள்கிட்ட பேசி என்னெல்லாம் உண்டோ செய்யலாம். அதுக்கு நடுவில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நீ வித்ட்ரா பண்ணிட்டா உனக்கு வந்து ஒரு 5 லட்ச ரூபா பணம் தரதா சொல்கிறாங்க சில பேர். அப்போது ஒரு ஐடியா வந்தது. அப்போ நான் என்ன பண்ணினேன், மயிலாப்பூர்லேயும் நின்னேன், டி நகர்லேயும் நின்னேன். டி நகர்லேயும் நிற்கும்போது எதுக்கு 2 இடத்துல நிற்கிறேங்கன்னா, நான் ஒரு கேஸ் போட்டேன். இப்போது ஒரே ஒரு நபர் 2 தொகுதியில் நின்று அந்த 2 தொகுதியிலையும் ஜெயிச்சு இன்னொரு தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலை வந்தால் அந்த மொத்த செலவையும் அந்த நபர் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு ஒரு கேஸ் போட்டேன். ஹைகோர்ட்டில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது அவ்வளோதான். அது அப்புறம் போட்டதோட சரி. அதுக்கப்புறம் அதை எடுத்து அடியில் வச்சு எதற்காக சொல்கிறேன்னா, இதெல்லாம் நான் செஞ்சேன். அதுக்கு நடுவில் 5 லட்ச ரூபா வாங்கிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய எங்கே நம்ம ஸ்லம்மு பாரதிய நகர் இருக்குது, சின்ன காரக்கோட்டை இருக்குது, எல்லா இடத்துலையும் இப்போ தண்ணி கஷ்டம்னாக்கா பம்பு செட்டு போட்டு கொடுத்துருவோம், இது பண்ணிவிடுவோம். 5 லட்ச ரூபா எனக்கு வந்து இது பண்ணிவிடுவோம் போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 முறை எனக்கு ரொம்பவே நெருங்கிய நண்பர்கள் சில பேர் எப்படின்னா, ஜால்ரா அடிக்கிறவங்களே இல்லை, நான் எது பண்ணாலும் இல்லை நீ வேறு மாதிரி யோசிச்சு பண்ணு, இது கொஞ்சம் தப்பாக தெரியுது எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்க தான். ஒன்று EVR மோகன், அடுத்தது வந்து ராம்ஜி. அந்த மாதிரி நமக்கு நிறைய க்ளோஸ் சர்க்கிள், TA குமார். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்து சொல்லிப்பேன். இப்போ எனக்கு இப்போது ஒரு கடைசி தம்பியாக கிருஷ்ணகுமார் அப்படின்னு, கிச்சாங்கிற கிருஷ்ணகுமார், நிறைய நம்ம ட்ரூப் லீடர் மச்சி ராமசாமி என்னோடையே தான் ட்ராவல் பண்ணான், குருமூர்த்தி, இவங்கெல்லாம் தான். நாங்கள் பீச்சில் உட்காந்துருப்போம். அந்த பக்கம் கலைஞர் வந்து அவருடைய அரசவை மீட்டிங் நடக்கும், நாங்கள் பாட்டுக்கு இந்த பக்கம் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். என்ன படத்துக்கு, இந்த படத்துக்கு அட்வான்ஸை திருப்பி கொடுத்த, நீ பண்ணிக்க கூடாது, இல்லைடா இதான் நடந்தது, அப்படியா, அது கரெக்டு தான், அப்போ ஓகே தான், நல்ல வேலை முழு பணத்தையும் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போது அந்த 5 லட்ச ரூபா வாங்கும்போது ஒருத்தன் கேட்டான், நீ 5 லட்ச ரூபாய்க்கு செய்கிற, 5 லட்ச ரூபா வாங்கினா 5 லட்ச ரூபாய்க்கு செஞ்ச, இதை யாரும் உனக்கு செக்காக கொடுக்க போகிறது இல்லை, கேஷாக தான் கொடுப்பாங்க, ஏன்னா இதெல்லாம் அரசியல் பணம். அப்போ நீ 5 லட்ச ரூபாய்க்கு செய்யும்போது நான் ஒரு கேள்வி கேட்குறேன், கொடுத்த பணத்தில் 5 லட்ச ரூபாய்க்கு செய்கிறான்னா இந்த ஆள் மொத்தம் எவ்வளோ வாங்கியிருக்கணும், ஒரு 20 லட்சமாவது வாங்கியிருக்க மாட்டார் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தால் அதுக்கு உங்கள்கிட்ட என்ன பதில் இருக்குது? டக்குன்னு வேணாம், இந்த 5 லட்ச ரூபா பணம் வாங்குறதே வேணாம், நம்ம ஜெயிச்சா நல்லது செய்வோம், இல்லையா நம்ம ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பித்து அந்த ட்ரஸ்ட் வழியாக என்ன நல்லது உண்டோ அதை செஞ்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி நின்ன. மயிலாப்பூரை பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணல. மயிலாப்பூரில் அப்போது திரு சௌரிராஜன் அப்படின்னு ஒரு டாக்டர், அவர் நின்னார், காங்கிரஸில் அவர் நின்னார். அவர் மனைவி வந்து திருமதி சௌரிராஜன். அவங்களுடைய அனுராதா கிளினிக்கில் தான் என் மனைவியும் பிறந்தாங்க, என்னுடைய பொண்ணும் அங்கே தான் பிறந்தா, பையன் அங்கே தான் பிறந்தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமான டாக்டர் அவங்க. ஸோ அதில் வந்து அங்கே தான் நான் பிறந்தேன். ஸோ நான் இப்போ ஐம் சாரி, அந்த இதில் என் ஃபேமிலிக்கு ரொம்ப அட்டாச்சான நர்சிங் ஹோம் அது. ஸோ எலெக்ஷனில் நின்ன ஆஸ் யூஷுவல் எனக்கும் டெபாசிட் போயிடுச்சு, நெடுஞ்செழியன் அவர்களுக்கும் டெபாசிட் போயிடுச்சு. ஆனால் பத்திரிகையில் வந்தது, நெடுஞ்செழியனை SV சேகர் தோற்கடித்தார், நடிகர் SV சேகரிடம் இடைக்கால முதலமைச்சர் நெடுஞ்செழியன் தோற்று போனார். இதுதான் கௌரவமான தோல்வி. தோத்தா கூட நம்மளை பற்றி பேச. ஆனால் தினத்தந்தியில் முதல் ஃபர்ஸ்ட் பேஜ் SV சேகருக்கு பானை சின்னம் அப்படின்னு கருத்து படம் போட்டாங்க. அது எலெக்ஷனில் என்ன ஆயிடுச்சு, நிறைய பூத்தில் என்னங்க அந்த அவருடைய சின்னம் இங்கே இருக்குது அது எடுங்கன்னு சொல்லி அங்கே பாவம் அந்த எலெக்ஷன் ஆஃபீஸர்லாம் குடிக்க வச்சுருந்த பானை தண்ணியும் தூக்கி வெளில போட்டாங்க, சின்னம் போகக்கூடாது. அப்போ நான் கேட்டேன், காங்கிரஸுக்கு கை சின்னம் கொடுத்துருக்கீங்க, அப்போ அந்த கை சின்னத்தோடு தானே எல்லோரும் உள்ளே போகிறாங்க, அப்போ கையை வெட்டியாக உள்ளே அனுப்புகிறீங்க அப்படின்ட்டு அதுக்கு ஒரு அப்ஜெக்ஷன் லெட்டர்
எலெக்ஷன் கமிஷனருக்கு எழுதி கொடுத்தேன். அது அங்கே தான் இருக்கும், அவங்க ஆஃபீஸில் தான் இருக்கும். இல்லை ஒரு வேளை டேபிள் கீபிள் அழுக்காக இருந்து தொடச்சி போட்டாங்களான்னு தெரியாது. இன்றைக்கும் வரைக்கும் நான் என்னுடைய கேள்வி அதுதான். ஒரு சின்னத்துடன் தேர்தல் பூத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னா சின்னமே கை சின்னமாக வச்சிருக்கிற நீங்கள் எப்படி அந்த சின்னத்தை கொடுத்தீங்க? இதுக்கு தான் எனக்கு இவர் யதார்த்தவாதி வெகுஜன விரோதி அப்படின்னு பேர். அப்போ ஒரு சென்டிமெண்ட் உண்டு. அதாவது மயிலாப்பூரில் மாங்கல்லை மீட்டிங்கில் யார் கடைசியாக பேசுகிறாங்களோ அது அவங்க வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ட்டு அந்த லாஸ்ட் மீட்டிங், அதாவது நாளைக்கு சாயங்காலம் 5 மணியோட பிரச்சாரம் முடியுதுன்னா இன்னைக்கு நைட்டு, அது ராத்திரி 10 மணி வரைக்கும் டைம் இருக்கு இல்லையா, அந்த டயத்தில் மாங்கல்லையில் பேசும். அப்போ என்ன சொல்லிட்டாங்க, அதை புக் பண்ணணும்னா கரெக்டாக 7 நாளைக்கு முன்னாடி புக் பண்ணணும். உடனே பெரிய பெரிய ஆட்கள்லாம் போய் புக் பண்ணுறதுக்கு எல்லா கட்சியிலையும் ஆட்கள் இருப்பாங்க. நம்ம ஒண்டி நிற்கிற ஆள் தனியாள் போனாங்க. அதுக்கப்புறம் நேராக அங்கே போனேன். கரெக்டாக 7 நாள் முடிஞ்சு 8வது நாள் முடிஞ்சு 7வது நாள் வரைக்கும் ராத்திரி 11:30 மணிக்கு நம்மளுடைய மயிலாப்பூர் ஈவன் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இன்ஸ்பெக்டரோடு பேசிகிட்டு இருக்கேன். நம்ம தான் வேட்பாளர் நல்லா சினிமா நடிகர் வேறு, அவர் நல்லா பேசிகிட்டு இருக்கும்போது 12 அடிச்சுது. சார் 12 அடிச்சிடுச்சு, 7 நாளைக்கு முன்னாடி மாங்கோல்லை கேட்டிங்க, இந்தாங்க லெட்டர்னு டேட்டை போட்டு கொடுத்துட்டோம். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த ஒரு புத்திசாலித்தனத்துக்காகவே இதை உங்களுக்கு கொடுக்குறேன் சார். நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம். அடுத்த நாள் கார்த்தாலில் லெட்டர் போட்டு மாங்கோல்லை உங்களுக்குன்ட்டு அடி பரதறாங்க. கார்த்தால போனவங்க எப்படி சார் அவர் எப்படி சார் 12:05 வந்தார் சார் ராத்திரி. அது இன்னைக்கு கார்த்தால் தானே, ராத்திரி 12 மணிக்கே பிறந்துடுதுல. டயத்தை போட்டு கொடுத்துருக்காரு பாருங்க, 12:05 இன்னைக்கு டேட் தானே போட்டிருக்காரு. இப்போ உங்களுக்கு முன்னாடி தானே அவர் வந்தார் அப்படின்ட்டாங்க. அப்புறம் என்னாச்சு, கலைஞர்லாம் நமக்கு நல்ல பழக்கம், ராமநாராயணன் படம் இருக்கிறதுனால, ராமநாராயணன் இதெல்லாம் இருக்கிறதுனால பழக்கம். நான் அந்த இதில் என்ன பண்ணேன், அப்போது ராதிகா பிரச்சாரம் பண்ணணுங்கிறாங்க, அதனால் உங்களை விட்டு கொடுக்க சொன்னாங்க. இங்கே பாருங்கள், ஏற்கனவே குமுதத்தில் போட்டாங்க, நான் ஏதோ நம்மளுடைய திமுகவுடைய பி டீமு அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க, பினாமியாக என்னை நிற்க வைக்கிறாங்க மயிலாப்பூர்லன்னு போட்டிருக்காங்க, அதனால் அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது சாரின்னு. கிட்டத்தட்ட 7000 பேருக்கு மேலே பெரிய கூட்டம். ஒரு சுதந்திரத்துக்கு பிறகு ஒரு நடிகர் சுயேட்சையாக நின்ன தேர்தல்ங்கிற மாதிரியாக சொன்னாங்க. அதை இன்னும் நான் வெரிஃபை பண்ணி பார்க்கல. இதுதான் பெரிய கூட்டம், பயங்கரது. 7-8 ரிப்போர்ட்டர்ஸு, ஐஎஸ்ஏஎஸ் எல்லாத்துலேயும் வந்தால் கூட ரிசல்ட்டு மாறி போச்சுங்கிறது வச்சுக்கோங்க. அப்போ தான் தெரிஞ்சது, ஒருவன் வெற்றி பெறுவதற்கு வெறும் புகழ் மட்டும் போகாது, கட்சி, சின்னம், கொடி எல்லாம் முக்கியம் அப்படிங்கிறத எனக்கு உணர வைத்த ஒரு தேர்தல் அது. பாக்கி பேசுவோம், ஓகே? கேட்டுக்கிட்டே வாங்க. இதை என்னுடைய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா 9841023545 கூப்பிடுங்க. இப்போ பார்த்தீங்களா, SVS 50 டிவி, SV சேகர் டிவி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.